சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 42வது தசகம் சகடாசுரவதம். இதில் பட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிரபுவே குருவாயூரப்பா, ஒரு சமயத்தில் நீங்கள் குழந்தையாக இருந்த காலத்தில் கோகுலத்தில் உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திரத்தை நீக்கி என்ன பண்ணா, அந்த கோகுலத்துக்கே தலைவியான யசோதை என்ன பண்ணுறா, சொந்தக்காரா பெண்கள் அப்புறமா அந்தணர்கள்லாம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் வைக்கணும், அதாவது பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக கூப்பிட்ருக்கா. உன்னை ரொம்ப படாத பாடு படுத்தினதுனால உன்னை என்ன பண்ணிட்டா, கட்டை வண்டிக்கு அருகில் உன்னை படுக்க வச்சுட்டு சமையலறையில் வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்கா. இந்த நேரத்தில் குழந்தை எப்படி பிறக்க மாட்டா குழந்தைன்னு சொல்லுவாள்ல, எதுக்காக கட்டை வண்டியில் போய் படுக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, தூங்க வைக்கிறதுக்கு என்ன இடமா இல்லை குழந்தைய, உயிருக்கு உயிரான குழந்தைய போய் அங்கே போய் யாராவது படுக்க வைப்பாளா அப்படின்னா, இங்கே தான் நமக்கு பிரபுவேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். என்னென்னா, சகடாசுரன்கிற அரசன் வண்டியில் வந்திருக்கான் உன்னை கொல்றதுக்குங்கிறதுக்காக தான். இதுவே அதை விளக்கிறதுக்கு தான் பிரபுங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கார். குழந்தையான உங்களை கவனிச்சிக்கிறதுக்கு பக்கத்தில் நிறையா குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சமைச்சுட்டு இருந்திருக்கா யசோதை. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, வண்டியோட கட்டை வண்டியோட பாகங்கள்லாம் முறிஞ்சு விழுந்து சட சட சடன்னு ஒரே சத்தம். எல்லாம் கேட்டு பயந்து அந்த குழந்தையெல்லாம், அதாவது அந்த கிருஷ்ணனை பார்த்துக்கிறதுக்காக வந்த குழந்தையெல்லாம் அப்படியே கத்துன்னு கத்துறது. அதை கேட்ட உடனே அப்படியே உடல் குலுங்க குலுங்க ஓடி வராங்க இடைச்சிமார்கள்லாம் வளர்க்குறவா. அப்படி 4 புறமும் அந்த கட்டை வண்டியில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் முடிஞ்சு விழுந்து கிடக்கு, தானாகவே முடிஞ்சு விழுந்து கிடக்கு. நடுவில் நாயகனாக நீங்கள் படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறா. ஐயோ குழந்தைக்கு என்னாச்சுன்னு அலறி பிடிச்சி ஓடி வரா. யார்? நந்தகோபனும் ஓடி வரான், இடைச்சர்கள் வரா, அந்தணர்கள் வராங்க, கண்ணீரும் கம்பளையுமா எல்லாரும் ஓடி வரா. அந்த நேரத்தில் யசோதையோட கையில் நீங்கள் சுகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. இது என்ன, எப்படி நடந்தது, இந்த பெரிய வண்டி எப்படி உடைஞ்சது, யார் உடைச்சிருப்பா, எந்த காரணமுமே தெரியலையே அப்படின்னு மூக்கில் கையை வச்சுட்டு அப்படியே தங்களையே பார்த்துட்டு இருக்கா. ஈசனே, பால் குடிக்கிறதுக்காக அழுத இந்த குழந்தை என்ன சொல்கிறது, காலை உதைச்சி அழுதுதாமா. அதனால அந்த வண்டியோடைய கொடை கவிழ்ந்து இப்படியே முறிஞ்சிருத்தான். இதை நான் பார்த்தேன்னு அந்த குழந்தையெல்லாம் சொல்கிறது, காவலாக இருந்த குழந்தையெல்லாம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய பெருமையை அறியாத சிலர் பயத்தினால இந்த குழந்தையெல்லாம் ஏதோ உளர்றாங்க, இதெல்லாம் பொருத்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நந்தகோபன் இந்த போன்ற முதலியவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா போதனை நிகழ்ச்சியை கண்கூடாக பார்த்தாளா, அவளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. அப்போ எல்லாரும் கேட்குறா, என்ன தடவி பார்க்குறான் இங்கே இடைச்சிமார்கள்லாம். கால் உதைச்சி அழுதத்தினால காலில் ஏதாவது அடிபட்டுதா, கைகளில் புண்ணு வந்துதா அப்படின்னு அங்களாச்சு அப்படியே இடைச்சிமார்கள் உன்னோட மேனியை உடம்பை தொட்டு பார்த்துட்டே இருக்கா. அடியே யசோதை, ஏதோ கருணையினால் என்னோட பையன் காப்பாற்றிட்டான், அவனை கொஞ்சம் கொடு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தகோபன் என்ன பண்ணுறார், கிருஷ்ணனாகிய ஒன்றை தன்னோட மடியில் போட்டுண்டு தழுவி அப்படியே மயிர்கூச்சி எழுதுறார். அப்படியே தாங்க முடியல அவரால். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே வண்டியில் மறைஞ்சிருந்த, அதாவது வண்டியில் உன்னை கொல்றதுக்கு சகடாசுரன் வந்திருக்கான், சகடாசுரன் அப்படின்னு தெரிஞ்சு அவனை வண்டியிலேயே கொன்னுட்டீங்க, ஒரு சாம்பல் கூட இல்லை. எப்படி அவன் உங்களுக்குள்ளேயே ஒன்றும் ஐக்கியமாயிருப்பானா, சாம்பார் பொடியாயிட்டானே, சத்வரூபியான சுத்த சத்வரூபி நீ, அப்போ உன்னோட நீ என்ன 2 கலந்துருப்பானா, நிச்சயமாக அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறார் பட்டத்திரி. அதுக்கப்புறம் நந்தகோபாலனால் வீட்டுக்கு வந்த அந்த அந்தனர் பிராமணாளுக்கெல்லாம் நிறையா பொண்ணும் பொருளெல்லாம் கொடுத்துட்டு அவளும் என்ன பண்ணுறா, உங்கள் குடும்பத்துக்கே வாழ்த்து சொல்கிறா. அந்த உன்னுடைய சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுனால கோகுலத்தையே மகிழ்ச்சி அடைய செய்தீர்கள் குருவாயூரப்பா, நீங்கள் என்னுடைய நோயை போக்கணும்னு சொல்லிட்டு இந்த 42வது தசகத்தை முடிக்கிறார். குருவாயூரப்பா ஒரு நாளைக்கு ஒரு சமயத்தில் தங்களுடைய தாய் யசோதை உங்களை மடியில் வச்சுட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டுருக்கா.
வலி, அதாவது வெயிட் தாங்க முடியல. ஏன் குழந்தை இன்றைக்கி இவ்வளோ கனமாக இருக்குன்னு சொல்லிட்டு வியப்பாக இருக்கேன்னு கவலையோடு உங்களை கீழே விட்டுட்டு வேலை செய்யறதுக்கு போயிட்டா. அந்த நேரத்தில் திருநாவர்த்தன்கிற அசுரன் சுழல் காற்றோட வடிவத்தை எடுத்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் பயமுறுத்தி புழுதி அப்படியே படிய வச்சு உங்களை கவரத்துக்காக அப்படியே வரான். அந்த எங்கே பார்த்தாலும் அளவற்ற புழுதி படலமாக இருக்குது. அப்படியே யாருக்கும் எதுவுமே கண்ணே தெரியல, அப்படி தவிச்சுன்னு இருக்காங்க. அப்போ உன்னோட அம்மா யசோதை நீ எப்படி இருக்கியானோ உன்னை கீழே விட்டுட்டு போயிட்டாங்கல்ல வேலை செய்கிறதுக்கு, அதனால் உன்னை தேடின்னு ஓடி வரா. அங்கே உன்னை பார்க்காம இல்லான்னு உடனே ரொம்ப அப்படி கதறா. திருநாவர்த்தன்கிற அரசன் என்ன பண்ணுறான், காத்தோட வடிவத்தில் அங்கே வந்திருக்கான். அப்படியே உங்களை பாரம் தாங்க முடியாமல் ரொம்ப அவன் உடம்பு சுன்றி அப்படியே சோர்ந்து போயிடுறான். அதனால் என்னாச்சு, புழுதியும் இறைச்சலுடைய அளவானது குறைஞ்சி போயிடுது. அப்போ இந்த இடைச்சேரி முழுவதும் எல்லாரும் அப்படி அழறாங்க. யசோதையோட அழுவுறல் அப்படி கேட்குறது. நந்தகோபரும் கோகுலவாசியும் அப்படியே கத்துறதை பார்த்த உடனே இந்த அசுரனுக்கே மனசு ஒரு மாதிரி ஆயிடுத்து. எல்லாருக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய இறைவனை நம்ம இப்படி வச்சுட்டோமே, இவனை விட்டு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனே உங்களை விட்டுறணும்னு நினச்சா கூட நீங்கள் அவனை விடாமல் தங்களுடைய பாரத்தால் அவனையும் சேர்த்துண்டு அப்படி ஆங்காயத்துலேருந்து கீழே விடுறீங்க. இப்போ கோபிகைகள் வீட்டுக்கு வாசலில் அழுதுட்டு வாழலாம் உன்னை காணணுன்னு. வாசலில் பாறையில் அப்படியே பார்க்குறா, ஒரு அசுரன் விழுந்து கிடக்கான், உடல் மட்டும் இருக்குது. அவனோட மார்பில் நீங்கள் கொஞ்சம் கூட காயமே இல்லாமல் சிரித்து விளையாடி இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அந்த பாறை மேலே விழுந்ததுனால அப்படியே சிதைஞ்சி போன அசுரனுடைய அந்த உடம்புலேருந்து எப்படி தாமரை மலர்லேருந்து எப்படி மலைப்பாம்புட்டேந்து அந்த மணியை எடுக்கிற மாதிரி செதறி விழுந்த அசுரன்ட்டேந்து ஒன்றுங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பட்டத்திரி அழகாக விளக்குறார். அதுக்கப்புறம் நந்தகோபன் இடையர்கள்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உன்னை தூக்கி தட்டி தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி அப்படியே அப்படி தெரிவிக்கிறா. அந்த தன்னுடைய ஆற்றாமை, அழுகை, பாசம், உங்களை விட்டு பிரிஞ்சது, நீங்கள் பிழைச்சதுடைய சந்தோஷம், ஆனந்தம் இப்படி எல்லாம் சேர்ந்தது. அந்த நேரத்தில் கோபிகைகள்லாம் அங்கேருந்து வரா. அவளுக்கெல்லாம் உன்னை தூக்கிக்கணும்னு ஆசையை அறிஞ்ச நீ அவாக்கிட்ட அப்படி தாவி போன. அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோன்னு சொல்கிறார் இங்கே பட்டத்திரி. அதுக்கப்புறம் பிரபுவான குருவாயூரப்பா, உன்னை யார் நம்பி வந்தாலும் அவளுடைய துன்பத்தை போக்கக்கூடிய கோவிந்தா, இன்றைக்கி என்னுடைய குழந்தைய நீ காப்பாற்று அப்படின்னு ஒன்றுக்கிட்டேயே வேண்டினாலாம் யசோதையும் நந்தகோபனும். அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் வேண்டிக்கிறோன்னு சொல்கிறார் பட்டத்திரி. குருவாயூரப்பா, வாதம்னா காற்று. இந்த காற்று வாதம் நான் வடிவில் வந்த அசுரனை இவ்வாறு கொன்றீங்க. இப்படி நான் வாதத்தால் இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன். நான் என்ன தான் செய்வேன்? ஏன் என்னோட நோயை முற்றிலுமாக நீங்கள் அருள் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் மீண்டும் மீண்டும் வேண்டுகிறேன்னு சொல்லி இந்த 43வது தசகத்தை முடிக்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.